தேவன் விரும்புறார் பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷன் அவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த செழிப்பு வந்த உடனே கர்த்தரை விடக்கூடாது. பைபிள்ல நிறைய ராஜாக்கள் வாழ்ந்தாங்க பாருங்க. அவன் கர்த்தரை தேடின நாட்கள் அவன் காரியம் ஜெயமா இருந்துச்சான். ஜெயத்தை பார்த்தவன கர்த்தரை விட்டுட்டானா அவன் வாழ்க்கை தோல்வியில, அழிவில, மரணத்துக்கு போயிடுச்சு. இது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா, கர்த்தரை தேடணும்னா நம்ம வாழ்க்கை மாறும். கர்த்தரை தேடினா மட்டும் போதுமா? நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய பார்வை, எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தம் நிறைந்ததா மாறணும். நல்ல எண்ணங்கள் நிறைந்ததா மாறணும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை பாருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென், ஆமென். ஆமா, இந்த பணம், இந்த ஐஸ்வர்யங்கள், இந்த செழிப்புலாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு குணம் இருக்குதான். நல்ல குணம் இருக்கிறவனோட போய் அது ஒட்டிக்குமா. நல்ல இதயம் இருக்குது, பாசிட்டிவா நல்லதை பேசுறான், நல்ல வாழ்க்கையை பேசுறான், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நல்ல நோக்கத்தோடு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். நான் வாழ்க்கையில மேல வந்து அந்த குடும்பத்தை அழிச்சிருவேன், அவனுக்கு பணம் வராது. என்னங்க, இந்த நாய்ங்கெல்லாம் வாழ்க்கையில நல்லா இருக்குது இல்ல, இந்த நாய்ங்களுக்கு மேல நான் மேல வரணும் சொல்றாங்க. இப்படி கடவுளை ஏன் தெரியுமா தேடுறாங்க? இப்படி சொல்றாங்க, இந்த நாய்ங்கெல்லாம் நல்லா வாழ்து இல்ல, இதுங்களுக்கு மேல நம்ம வாழ்க்கையில மேல வரணும். இந்த வார்த்தையும் சரியில்லை, இந்த எண்ணமும் சரியில்லை. அப்படி சொல்றவங்க மேல வரவே முடியாது. அப்ப நம்ம எப்படி சொன்னா வாழ்க்கையில மேல வரலாம்? நான் நல்லா முன்னேறணும், ஆசீர்வாதமா மாறணும், வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி செய்யணும், என்னை அற்பமா பார்த்தவனுக்கும் நான் உதவி செய்யணும், அதனால நான் வாழ்க்கையில மேல வரணும் ஆண்டவரே. அது கடவுள் பார்வைக்கு ரொம்ப உகந்தது, பிரியமானது. யோசேப்பு அப்படிதான் கடவுளை ஜெபம் பண்ணான் பாருங்க. யோசேப்பை உயர்த்தினார். தீமை செஞ்சவன், குழியில போட்டவன், ட்ரெஸ்ஸை கிழிச்சவன், ஒரு பொம்பளை அவன் ட்ரெஸ்ஸவே நிர்வாணமா இழுத்து விட்டா பாருங்க. யாருக்குமே தீமையே செய்யல. எத்தனை பேர் இதை படிச்சிருக்கிறீங்க? எல்லாருக்கும் நன்மை செஞ்சான் பாருங்க, எல்லாருக்கும் வாழ்க்கையில சாப்பாடு கொடுத்தான். இப்படிப்பட்ட யோசேப்பை போல நல்ல எண்ணத்தோடு நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விரும்புனீங்கன்னா, செழிப்பை விரும்புனீங்கன்னா, பொன்னும் வெள்ளியும் பூமியின் அது நிறைவும் செழிப்பும் அவரை விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையில கொட்டும். ஆமென், ஆமென். பாருங்க, வாழ்க்கையில கஷ்டம் வந்து சில டைம் தான், தீமைகள் பிரச்சனைகள் ஒரு சில டைம் தான், அது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் என்னன்னா உன் வாழ்க்கையில கர்த்தர் தருகிற நிரந்தர ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் நிரந்தரமானது. மனுஷனை நீங்க தூக்கி விடுங்களேன், அவன் உங்களே ஏறுவான். அப்ப பாருங்க, மனுஷன் தலையின் மேல் ஏறி வந்தானுங்களாம். தீ மாதிரி பிரச்சனை வந்துச்சு, தண்ணீர் மேல வந்துச்சு, ஆனா வாழ்க்கை முடியல. சொல்லுங்க, ஆனா வாழ்க்கை முடியல. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நான் நியாயப்பிரமாணத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் வேற விதத்துல. கடவுள் இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்றாரு. இதெல்லாம் வாழ்க்கையில இப்படிலாம் பிரச்சனை உண்டுப்பா, மனுஷன் ஏறுவான், உன்னை பார்த்த உன்னை நக்கலா சிரிப்பான், கிண்டல் பண்ணுவான், அதெல்லாம் ஒரு டைம் தான். நெருப்பு மாதிரி, நெருப்பு குகையில மாதிரி போற மாதிரி வேகிற மாதிரி இருக்கும். வெயில் மே மாசம் மாதிரி வாழ்க்கை சில நேரம் இருக்கும், சில நேரம் மழை காலம் மாதிரி இருக்கும். தண்ணீரை கடந்து வந்து கடல்ல குதிச்சா மாதிரி இருக்கும், ஏரியில முழுகுன மாதிரி இருக்கும், நச கசகசான் இருக்கும். ஆனா இது இல்ல, லக்ஸூரியான ஆசீர்வாதமான செழிப்பான செல்வ சீமானான ஒரு வாழ்க்கை இருக்குது. செழிப்பான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து விடுவார். ஏன் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு போட்டிருக்குன்னா, உன்னால வர முடியாது ராஜா செழிப்பான இடத்துக்கு.
இந்த பாவமும் பிசாசும் மனுஷனும் நல்ல வாழ்க்கையில உங்களை வந்து உட்காரவே விட மாட்டானுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உங்களை நல்ல இடத்துல வைப்பார். கையை தட்டுங்க. ஹalleluya.